ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை லஞ்ச். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மக்ரோனி பாஸ்தா மசாலா இந்தியன் ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு காய்கறிகள்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வெங்காயம், கேரட், குடைமிளகாய், பீன்ஸ் எல்லாம் 1 கப் எடுத்திருக்கேன். பூண்டு, இஞ்சி, 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது மக்ரோனியை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது நல்லா கொதிக்கட்டும். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போது 2 கப் நான் மக்ரோனி எடுத்திருக்கேன். இது ஒரு 5 to 7-8 நிமிஷம் வேகணும். அப்படியே இருக்கட்டும். இதுலேயே நான் தக்காளி வேக வைக்க போகிறேன். 4 தக்காளியை பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். மக்ரோனியோடைய சேர்ந்து வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ மக்ரோனி ஓரளவுக்கு வெந்திருக்கு, ரொம்ப வேகக்கூடாது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தக்காளியும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி தக்காளியை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மக்ரோனியை ஒரு வடித்தட்டில் போட்டு வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடித்ததுக்கப்புறமா பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா அலசிக்கோங்க. பிசுபிசுப்பு தன்மை இருக்காது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம காய்கறியை தாளிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டுக்கோங்க. வெண்ணெய் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு பொரிச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு 2 பச்சை மிளகா பொடிசாக அரிஞ்சிருக்கேன். இஞ்சியும் பூண்டையும் அதே மாதிரி பொடிசாக அரிஞ்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது போடுறத விட இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பொடிசாக அரிஞ்சு போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கு. இப்போது வெங்காயம் பொடிசாக அரிஞ்சது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கேரட், குடைமிளகாய், பீன்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் நல்லா இன்னும் வதங்கும். ஏற்கனவே நம்ம மக்ரோனியில் உப்பு போட்டிருக்கோம், பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச தக்காளியை நம்ம காய்கறியோடு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். காய்கறிகள்லாம் நல்லா வேகட்டும். இப்போ காய்கறி வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இப்போ காய்கறி வெந்திருக்கு. இப்போது நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. நான் காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் 1 டீஸ்பூன் அளவுக்கு. காரம் இருக்காது அந்த அளவுக்கு. கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு பத்தலைன்னு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இதில் சில்லி சாஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். பசங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். இந்த ஸ்வீட்னஸ் கலந்து இந்த டொமேட்டோ சாஸ் சாப்பிட்டாங்கன்னா பசங்களுக்கு இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வேக வச்ச நம்ம மக்ரோனியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு மக்ரோனி மசாலா. இதில் கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு மக்ரோனி மசாலா இந்தியன் ஸ்டைலில் செஞ்சது. இது பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நன்றி, வணக்கம்.